சொல்லுவேடா. ஒரு கிராஸ்கல். உனக்கு அவ்வளவு தைரியமா? யார்கிட்ட வந்து என்ன கேக்குற? கொலை பண்ணிடுவேன். நீதான் ஒரு போலீஸ், உனக்கு ஒரு யூனிஃபார்ம் மிதிச்சே கொண்டு வருவேன். பல்ராம் போடா. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என் மனசுக்கு தெரியும், நான் ஒரு ரவுடி தான். ஆனா இவன மாதிரி யூனிஃபார்ம் போட்ட ரவுடி இல்ல. என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான். விஷயம் பெருசாயிடுச்சு. என்ன காப்பாத்துன்னு வந்து நிக்கிறான். அதுக்காக நீங்களே அவனுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா? நீ பண்ற காரியம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு குடிகாரங்கிட்ட போய் டே குடிக்காதரா, குடல் வந்து போயிடுண்டா, பிராந்தி எல்லாம் விட்டுறா அப்படின்ட்டு கையில விஸ்கி கிளாஸ் வச்சுட்டு ஒருத்தன் சொன்னான். காலேஜ்ல ஒரு சின்ன தகராறு. என்னடா தகராறு? நம்ம சுனீர் கூட படிக்கிற பசங்களை அடிச்சதால அவரை காலேஜ்ல டிபார் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? டிபார் பண்ணிட்டாங்களா? அப்ப அவன் என்ன ரவுடி ஆயிடுவானா? சொல்றா. அதுதான் அவனை பாத்துக்க சொன்னேன். என்ன பண்ணிட்டு இருக்க? நீ பதட்டப்படாத. என்ன பண்ணிருக்கா பாருங்க. என்ன பண்ணிருக்கா பாருங்க. வா உட்கார்ந்து பேசுவோம். வா. இவன் திருந்த மாட்டான். இவன் திருந்த மாட்டான். கூப்பிட்டு பேசுவோம். இரு. திருந்த மாட்டான். பொறுமை பொறுமை. என்னண்ணே வாங்க சார். ஏன் அண்ணா கோவமா இருக்காரு? வாடா. காலேஜ் விட்டு டிபார் பண்ணிட்டாங்களா? தகராறு பண்ணியா? ஆமா. என்னடா ஆமா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் தகராறு பண்ணாத. பண்ணுங்க. என்ன பண்ண? உங்க அண்ணன் பெரிய கேட்டான். எப்படி சும்மா இருக்கிறது? அதான் அடிச்சேன். சரி, நடந்து போச்சு. பர்கேட போட்டு ரிலாக்ஸ். அப்ப படிப்பு எங்க போச்சு படிப்பு? இந்த காலேஜ் விட்ட வேற காலேஜே இல்லையா? இந்த காலேஜ் விட்டு வெளியே அனுப்பினா என் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி வேற நல்ல காலேஜ் சீட் வாங்கி தரேன். யூ கூல் நீ போ. என்ன வேற காலேஜ்? அங்கேயும் போய் தான் பண்ணுவோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தங்கமான பையன், வெரி பிரில்லியன்ட் பாய். இவனை உன் காலேஜில் சேர்த்துக்கிட்ட உன் காலேஜுக்கு தான் பெருமை. என்ன ஒரு சின்ன குறை, கொஞ்சம் முன்கோபம். இவங்க அண்ணனை பத்தி யாரோ தப்பா பேசிட்டாங்கன்ட்டு அவனை பிடிச்சி அடிச்சு போட்டான். இத கோவம்னு ஒரு ஆங்கிள் பார்க்கலாம், இல்ல அண்ணன் மேல இருக்கிற பாசம்னு கூட ஒரு ஆங்கிள் பார்க்கலாம். நீ எந்த ஆங்கிள் பார்க்க புரியோ? என்னடா ஒரு முரட்டு பையனுக்கு இவ்வளவு ஜாஸ்தியா சர்டிபிகேட் கொடுக்குறேன்னு பாக்குறியா? நான் உன்னை விட்ட வேற எங்க போவேன் சொல்லு? நீ எப்படி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டோ அதை விட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவன் அண்ணன் எனக்கு. ஒரு ஸ்நேகிதனுக்கு செய்யற உதவியா நினைச்சிட்டு இவனை காலேஜில் சேர்த்துக்கணும். இந்த காலேஜில் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணி குட் கான்டாக்டோட ரொம்ப பேர் படிக்கிறாங்க. அவங்கள டாக்டர் ஆக்கி அனுப்புறதுல எனக்கு பெருமை இல்லை. இந்த மாதிரி பையனை டாக்டர் ஆக்குறது தான் பெருமை. அட்மிட் பண்ணிக்கிறேன். நிம்மதியா போச்சு. இவன் அட்மிஷனுக்காக எங்கெல்லாம் அலையணுமோன்னு நினைச்சேன். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, வரேன். வாங்க. மை டியர் டாக்டர், நம்ம எதிர்கால மருத்துவ கண்மணிகளுக்கு அழகா ஒரு ஓப்படுங்க. ஓகே, தேங்க் யூ. என்னடா கலாய்க்கிறீங்களா? டேய் வாடா ராம்சே. எங்கடா உன் ஆள் கவிதாவை காணோம், நீ மட்டும் தனியா வர? அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சா? என்னடா சொல்ற? கல்யாணம் ஆயிடுச்சா? எங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்கலையே. எனக்கே வைக்கல, உனக்கு என்ன? என்னது உனக்கே வைக்கலையா? என்ன உனக்கே வைக்கலையா? கவிதாக்கு வேற ஒரு பையனை கல்யாணம்டா. என்ன எப்படி கூப்பிடுவாங்க? இந்த பார், உனக்கு 6 மணிக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும். 8 மணிக்கு என்ன வந்து பார். என்ன மச்சான் ரோஸ்? இன்னைக்கு ஃபேஷன் ஷோ நடக்குதுல்ல, நம்ம புது டாவு கொடுக்கிறதுக்கு தான். சரி, கொஞ்சம் பெருசா ஆக வேண்டியதானே? ஈவினிங் அவனுக்கு மென்டல் ப்ராப்ளம் வரும். 9 மணிக்கு வந்து என்ன பார். அவன் ஏன் டல்லா இருக்கான்? என்ன மேட்டர் கேளு. நீ ஏன் டல்லா இருக்க? நம்ம சுனிதா இல்ல எதிரில வந்தா ஜோல்ஸ்னோ ஃபீலியா? பிக் ப்ராப்ளம். கேளுங்கடா. பார்ட்டிக்கு எல்லாம் ஒரிஜினல் வரசி பார்த்தேன். சட்டையை பிடிச்சி அசிங்கப்படுத்திட்டா. டோன்ட் வரி மேன், பார்ட்டியை கரெக்ட் பண்ணிடலாம். இது சிறுபடி ப்ராப்ளம். நீ அப்புறம் வந்து என்ன பார்க்காத. ஓகே, முதல்ல உன் ப்ராப்ளத்தை கவனி. டேய் என்னடா இது? நம்ம கேம்பஸ்க்குள்ள முதல்ல குசுவட்டி வருது. ஆமாண்டா, ப்ராப்ளத்தை கவனிக்கணும். ஹோல்ட் ஆன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.